நீங்கள் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதுக்காக நேரம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? அவன் இன்னைக்கு இருக்க நம்ம பிஸியான வாழ்க்கையில் தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குறது கஷ்டம் தானே. இப்போ நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கவே வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதுவே தியானமாக்கலாம். வணக்கம், நான் உங்கள் சம்பந்தன். பொதுவாகவே நம்ம தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கான நேரம் நமக்கு இல்லை. நேரம் ஒதுக்க முடியல. ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஒதுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? ஆனால் தியானங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும். அதை உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் அடையணும்னா அதுக்கு தியானம் தான் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது நீங்கள் தியானம் பண்ணணும் இல்லையா? அதுக்கான நேரம் இல்லை, கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணால், நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, அந்த சாப்பிட்றதையே தியானமாக்கலாம். பொதுவாக ஒர்க்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையை செய்தாலும் வேலையில் கவனத்தோடு செய்யும்போது உங்கள் மனத்தை ஒரு கவனத்தை வைத்து கொண்டு செய்யும்போது அதுக்கு பேர் ஒர்க்கிங் மெடிடேஷன். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது செய்யக்கூடிய இந்த மெடிடேஷனுக்கு வேறு ஈட்டிங் மெடிடேஷன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? சாப்பிடும்போது எத்தனை பேர் செல்லை ட்ரோல் பண்ணிகிட்ருப்பீங்க, எத்தனை பேர் டிவி பார்த்துட்ருப்பீங்க, எத்தனை பேர் பாட்டு கேட்டுட்ருப்பீங்க, இன்னும் எத்தனை பேர் யார்ட்டையா பேசிட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. இது எல்லாமே தப்புங்க. இந்த ஆலயம், நம்ம உடலுங்கிறது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறோம். அப்போ அதை எப்படி கொடுக்கணும்? அவ்வளோ பக்குவமாக கவனமாக நீங்கள் எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான முழு கவனத்தோடு அதை கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல செல்ஃபோன் எல்லாம் உருட்டக்கூடாது, வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் இன்னொன்று செய்யணும். சாப்பிட மட்டும்தான் செய்கிறீங்க, வேறு எதுவுமே செய்யலை. ஆனாலும் நீங்கள் உண்ணும்போது உங்கள் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் கவனம் முழுசும் சாப்பாட்டில் இருக்காது. சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் தானே? இப்போ பிடிச்சமான ஒரு வேலையை கூட நீங்கள் முழு கவனத்தோடு செய்வீங்களா, செய்ய மாட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்போ நீங்கள் ருசித்து சாப்பிடாம மனசு வெளியே ஓடிட்டே இருந்தால் அது என்னத்துக்காகும்? அப்போ முழு கவனத்தை அங்கே வைக்கணும். நீங்கள் சாப்பாடை ஒரு தட்டில் போட்டிங்கன்னா அதை முதல்ல உங்களோட கவனத்தில் உங்கள் கண்ணால் பார்க்கணும். அப்போ அதனுடைய ஸ்மெல் வரும் இல்லையா, அதை மூக்கால் ஸ்மெல் பண்ணணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கிறீங்க இல்லையா, வைக்கும்போது நல்லா மென்னணும். அருமையான ஒரு உணவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ சுவையான உணவு கிடைச்சிருக்கு. மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த உணவை மெதுவாக மெல்லணும். எவ்வளவு மெதுவாக மெல்லணுமோ அவ்வளவு மெதுவாக மெல்லணும். அதுவாக கரைஞ்சி உள்ளே போடும். இதுதான் கிட்டத்தட்ட 30 முறைக்கு மேலே நீங்கள் மெல்ல வேண்டியது இருக்கும். பொதுவாக நம்ம உடலில் இறப்பை இருக்குது, அங்கே நம்ம உணவு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுகுடல் இருக்குது, அங்கே ஒரு 4 மணி நேரம். அப்புறம் பெருங்குடலில் போய் 12 மணி நேரம். அதுக்கப்புறம் அப்படியே மலைக்குடல். இந்த ட்ராவலில் உங்கள் வாயில் அந்த உணவு எவ்வளோ நேரம் இருக்கணும்? இந்த குருவிகள் கொத்தி முழுங்குற மாதிரி அல்ல நம்ம சாப்பிட்ற உணவு. நம்ம சிஸ்டம் அப்படி கிடையாது. வாயில் நல்ல மென்று சாப்பிடணும். அதுக்காக தான் பற்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சோறாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் என்ன சாப்பிட்டாலும் மென்று சாப்பிடணும். எடுத்து வாயில் வைக்கிறீங்களா, அப்படியே மென்றீங்களா, அப்புறம் உமிழ் நிறைய சுரக்குதா, அப்புறம் அதில் ஒரு டேஸ்ட் வருதா, அதை கவனிங்க. என்ன டேஸ்ட் இருக்குது? உப்பாக இருக்கோ, இல்லை இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கோ, இல்லை காரம் ஜாஸ்தியாக இருக்கோ, எப்படி இருக்குது? நேற்று சாப்பிட்ட மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒன்று மாற்றம் தெரியுதா? நல்லா கவனித்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணவில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களிடம் ஒரு தெளிவான ஒரு இன்சிஸ்டும்பாங்க, அதாவது உடல் சார்ந்த உள்ளுணர்வு உங்கள்கிட்ட வளர்ச்சி அடையும். சாப்பிடும்போது முழு கவனத்தோடு இருந்து பழகுனீங்கன்னா இந்த சாப்பாட்டில் எந்த தப்பு இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோ கவனமாக நீங்கள் சாப்பிட பழகுனீங்கன்னா என்ன நடக்கும்? இது ஒரு தியானமாக பழகும்போது இதில் மட்டுமல்ல, எந்த வேலை செய்தாலும் அதில் கவனமாக ஈடுபடக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட வளரும். இதை ஒரு தியானத்துக்கான நேரமாகவும் உண்பதற்கான நேரமாகவும் ஒரு 2 in 1 நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? நல்ல மென்று சாப்பிட்றீங்க. இப்போ இதை சாப்பிட்றதுனால இன்னொரு நன்மை என்னென்னா, நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் நன்றாக கலக்கும்போது செரிமானங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்சுலின் நல்லா சுரக்கும். அதுபோக அளவுங்கிறது குறைஞ்சிரும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற உணவோட மென்று சாப்பிட்டீங்கன்னா அதில் 4ல் 1 சாப்பிட்டாலே முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நன்றாக மென்று
முழு கவனத்தையும் அதில் வைத்து ஒரு ஈடுபாட்டோட, ஒரு ரசனையோட, ஒரு தியானத்தோட நீங்கள் உண்ண பழகுங்க. உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா சுகரும் வராது, ப்ரெஷரும் வராது, எந்த நோயும் வராது. எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுடைய அந்த உணர்வோடு உண்ணக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே உருவாக்கும். இன்றிலிருந்து இனி இந்த உணவு எப்போ நீங்கள் உணவை தட்டில் வைத்து உண்ண ஆரம்பிக்கும் போதும் இதை நினைவில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் உடல்லையும் உங்கள் உள்ளத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு வியூஸ்ங்கிறது தெரியும். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு வைங்க. அப்போ இந்த லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை அமுத்தலாம்ல. பிடிச்சிருந்தால் மட்டும் அமுத்தினா போதும். அப்புறம் இது நல்லா இருந்தது, இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, அந்த பெல் பட்டனே அழுத்தலாம்ல. அப்படியே கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடலாம்ல. இதெல்லாம் இருந்ததுன்னா இது போன்ற வீடியோ வருவதற்கும் நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நன்றி, வணக்கம்.